Welcome to our YouTube channel Learn with Saran. Last video la time and work la type 1 sum ஒன்னு பார்த்தோம். இப்போ second sum type 1 ல பார்க்கறோம். அதுக்கு அப்புறம் நம்ம type 2 sum க்கு போலாம். A, B, C can complete a work in 10 days, 15 days and 20 days respectively. ஒரு sentence முடியுதுன்னா full stop இருக்கும். அது வரலாம் நம்ம bracket பண்ணிக்கலாம். அதான் நம்ம first step. If they work together, then the work will be completed to in. So இது second sentence. So second bracket போட்டாச்சு. So இங்க என்ன சொல்றாங்கன்னா A தனியா B தனியா C தனியா ஒரு வேலையன்றத இங்க a piece of work தான் ஒரு work, ஒரு full work. 15 daysல 10 days 15 days 20 daysல முடிக்கிறாங்க. If they work together அப்படினா plus சேர்ந்து the work அதே வேலைய completed in என்ன சார் கேள்வி கேக்குறாங்க அப்படினு கேட்டா இங்க ஆன்சர்ல பாருங்க எல்லாமே டேஸ் இருக்கு. அப்போ எவ்வளவு டேஸ் ன்னு கேக்குறாங்க மொத்தமா சேர்ந்து. சோ இத நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினு பாக்கும்போது A can piece of work na full work 10 days. B same piece of work 15 days. C same full work 20 days. Days நேரா 20. எல்லாமே can statement. Next என்ன கேக்குறாங்க? They work together. Togetherனா மூணு பேரும் சேர்ந்து plus B plus C. So இதான் question. Can statement தான் நம்ம தனியா பிரிச்சுப்போம். So the work அதே முழு வேலையை completed days தான கேக்குறாங்க. So எவ்வளவு நாள்? இதான் question. So நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணோம்? days into efficiency equal to work. So எப்படி இத நம்ம கண்டுபிடிக்கிறோம்? இந்த மூணு நம்பருக்கும் நம்ம LCM எடுக்கணும். LCM எடுக்கணும்னா பெரிய நம்பர் எடுத்துக்கணும். So மத்த ரெண்டு நம்பர் இதுல கரெக்ட்டா வகுபடுதா? டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இல்ல 10 டிவைட் ஆகும் 15 எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் 2 ல ட்ரை பண்ணனும். 40 ல 10 டிவைட் ஆகும் 15 கரெக்ட்டா போகாது. So 3 ல ட்ரை பண்ணனும். 3 போட்டா 60 ல ரெண்டுமே டிவைட் ஆகும். சோ எத்தனை வாட்டி டிவைட் ஆகும்? 6 டைம்ஸ். இது எத்தனை வாட்டி டிவைட் ஆகும்? இதுல 4 டைம்ஸ். இது எத்தனை வாட்டி? 3 டைம்ஸ். அப்போ எல்லாத்தோட எஃபிஷியன்சி அதுக்கு நேரா வந்துருச்சு. சோ இங்க என்ன கேக்குறாங்க? அந்த எஃபிஷியன்சி காப்பி பண்ணிக்கலாம். 6 + 4 + 3. சோ இதுதான் மொத்தம் மூணு பேரோட எஃபிஷியன்சி 13. சோ இந்த மூணு பேரோட எஃபிஷியன்சி இங்க 13. இங்க full work எடுத்துக்கலாம். full workன்றது 60 யூனிட்ஸ் தான் full work. இததான் நம்ம LCM எடுத்து வச்சிருக்கோம். இதுதான் டோட்டல் work இல்லையா? சோ இதுவும் இங்கேயும் full work எடுத்துக்காங்க. அப்போ இங்க அதை அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியதான். சோ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? D * E = work. சோ இங்க இருந்து क्वेश्चन மார்க் போட்டா 60/13. 13 எத்தனை வாட்டி போகும்? 3 13 4 13 52. 4 மீதி 8 டிவைடட் பை அந்த 13 அப்படியே இங்க வந்துரும். சோ ஏன் மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனா போறோம்? ஆன்சர்ல எல்லாமே மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன். இங்க டெசிமல்ல போடக்கூடாது. சோ மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனா போடுறதுக்கு காரணம் ஆன்சர் அப்படி கொடுத்திருக்காங்க. சோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். சோ இந்த சம் நம்ம இப்படி போட்டாச்சு. ஓகே, சோ இதோட டைப் 2 சம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டைப் 1 சம்லயே நிறைய சம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. சோ அதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. we will answer. Thank you. இப்போ டைப் 2 சம் பார்க்கலாம். A and B together can do a piece of work in 6 days. So A and B together நம்போது first statement 6 days. Second statement A alone can do the same work in 9 days. Full stop வரணும் ஒரு sentence. Third வந்து in how many days will B alone complete the same work? So இது third statement. So நம்ம பிரிச்சிட்டோம். ஒரு சம்ம வந்து நம்ம மூணு ஸ்டேட்மெண்டா பிரிச்சிட்டோம். இப்போ A and B together, இந்த டுகெதர்ன்றதுக்கு மீனிங் வந்து பிளஸ் இல்லையா? அப்போ A plus B. Do a piece of work அப்படினாலே one full work. 6 days D. Next statement, second statement, A alone na A மட்டும் can do the same work na அதே work.
in 9 days. Days நேரா 9 days. Next statement. In how many days? அப்ப days நேரா how many? Will be alone be complete the same work. இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த டுகெதருக்கு நம்ம பிளஸ் போட்டோம் இல்லையா? பீஸ் ஆஃப் ஒர்க் ஏ பீஸ் ஆஃப் ஒர்க்ன்றது 1W 1 ஃபுல் ஒர்க். அதே மாதிரி சேம் ஒர்க்னால அதே ஒன் ஒர்க். பி அலோன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க், மறுபடியும் சேம் ஒர்க். அப்போ 1 ஃபுல் அதே சேம் ஃபுல் ஒர்க். இப்படி நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம வந்து கேன் ஸ்டேட்மெண்ட்டை தனியாக பிரிச்சிருக்கோம். இது ரெண்டும் கேன் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, கேன் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து இதுதான் கொஸ்டின் வந்து இங்கே தான் கேட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து டி இன்டூ இ ஈக்குவல் டு ஒர்க், டோட்டல் ஒர்க். நம்மளுடைய இது வந்து டேஸ் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பரோ அது மாதிரி பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் போதான்னு பார்க்கணும். 9 6ஆம் வாய்ப்பாடு சொல்லும்போது இது 9 வரல. அப்போ இதோட நெக்ஸ்ட் இதோட 12 மல்டிப்ளை பண்ணா 18. 18ல பார்க்கலாம் 6 3 side. அப்போ 18 இஸ் த எல்சிஎம். எல்சிஎம் 18 மட்டும் இல்ல, இந்த 18 என்பது டோட்டல் ஒர்க், ஃபுல் ஒர்க் இன் யூனிட்ஸ். அப்போ 18 யூனிட்ஸ் இதான் நமக்கு எல்சிஎம். இப்போ நம்மளுக்கு வந்து இங்க என்ன கேக்குறாங்க, பி அலோன் கேக்குறாங்க. இப்போ நமக்கு இங்க எஃபிஷியன்சி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், 18/6 3, 18/9 2. அப்போ எஃபிஷியன்சி ரெண்டுத்துக்கும், அதாவது a plus b யோட எஃபிஷியன்சி 3, இதுக்கு ரெண்டுத்துக்கும் 3. இப்போ நம்மளுக்கு a ஓட எஃபிஷியன்சி எவ்வளோ 2. அப்போ பிளஸ் 3 வரணும். அப்போ என்ன b யோட இருக்கும் 1. அப்போ b யோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு 1 கிடைச்சிச்சு. அப்போ b யோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு என்னது 1. அப்போ b யோட எஃபிஷியன்சிக்கு நேரா b க்கு என்ன பண்ணணும் 1. ஸோ 8. இங்க ஃபுல் ஒர்க் தான் கேட்டா, ஃபுல் ஒர்க் தானே 18 யூனிட்ஸ். அப்போ இங்கேயும் ஃபுல் ஒர்க்ன்றது 18 யூனிட்ஸ். ஸோ கொஸ்டின் மார்க் வரும்போது 18/1 = 18. ஸோ யுவர் ஆன்சர் இஸ்